கௌதம் வாசுதேவ் மேனன் இவருடைய திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா நிறைய ஆக்ஷன் இருக்கும், அதுல வித்தியாசமான கதைக்களம்லாம் இருக்கும். இவருடைய ரீசன்ட் திரைப்படம் என்ன எறிந்தால் திரைப்படம் வந்து தயாரிப்பாளருக்கு வெற்றி வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா கூட அந்த படத்தை பத்தி ஒரு கலப்படமான விமர்சனம் ஒன்று வெளிவந்துச்சு. அது என்னன்னா, வேட்டையாடு விளையாடு காக்க காக்க இந்த ரெண்டு திரைப்படத்தையும் ஒன்னா கலந்து கொடுத்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அது எல்லாமே வந்து கமெண்டோட போயிடுச்சு. இவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் விக்ரம வச்சு ஒரு திரைப்படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையெல்லாம் வெளிவந்துச்சு. ஸோ இந்த திரைப்படம் எந்த திரைப்படத்தோட சாயல் அப்படின்னு பார்த்தா, இது ஏற்கனவே சூர்யாவை வச்சு இயக்க இருந்த துருவ நட்சத்திரம் படத்துடைய கதை அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கறத நம்ம வாசுதேவ் மேனன் கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில சூர்யா ஏன் இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் கொடுத்திருந்தாரு. அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் வந்து என்கிட்ட இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்கிட்ட இருக்கு. ஸோ அதை நீங்க கேளுங்க. கிளைமேக்ஸை நான் அதுக்கப்புறமா எப்படி வேணா மாற்றி அமைப்பேன். ஏன்னா முதல் கதாபாத்திரம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் கிளைமேக்ஸை வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அதை வந்து சூர்யா புரிஞ்சுக்கல. ஏற்கனவே 2 திரைப்படத்தில் நாங்கள் அப்படிதான் ஒர்க் பண்ணோம். இந்த திரைப்படத்தில் அதை புரிஞ்சுப்பாருன்னு நினைச்சேன். பட் அது எதிர்பாராத விதமாக வேற மாதிரி போயிடுச்சு. ஃபியூச்சரில் நாங்கள் 2 பேரும் கண்டிப்பாக வந்து பணியாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலமா துருவ நட்சத்திரம் தான் விக்ரம வச்சு எடுக்க போற திரைப்படம் அப்படிங்கிறது தெளிவா நமக்கு தெரிஞ்சிருக்கு.